ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாராபலன் என்கிற இன்றைய நட்சத்திர பலன். இதில் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இந்த வீடியோ போடுறோன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்மளை இயக்கிறதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரமோ நம்ம நட்சத்திரமோ எதனால நட்சத்திரமாக வருது, அது நம்மளுக்கு சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா, அது மூலமாக நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு நம்ம மனநிலை எப்படி இருக்கும், இன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சாதகமாக அமையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய நாளை நம்ம எதிர்கொள்ளலாம். சுப நட்சத்திரமாக இருந்தால் சுப காரியங்கள் மேற்கொள்ளலாம். அசுப நட்சத்திரமாக இருந்தால் தினசரி செய்ய வேண்டிய விஷயங்களை ஜாக்கிரதையாக எதிர்கொள்ளணும். இதுதான் இதோட நோக்கம். இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரலை. இது உங்கள் மூலமாக தான் அது பாசிபிள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஜாதகத்தை பற்றி தெரியாதவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி விஷயம் இருக்குது, இது நடக்குது, இது சரிதான்றது தெரிஞ்சுக்கினாங்கன்னா அவங்க தெளிவடைவாங்க. இதை நிறைய பேர் கேட்டு பயன்பட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். பரவர வருடம் வைகாசி 21 வியாழக்கிழமை, ஜூன் 4, 6, 2026. திதி சதுர்த்தி. நட்சத்திரம் 12-10 வரைக்கும் போராடம். அதுக்கப்புறம் உத்திராடம். இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு தான் நம்ம பலன் எடுக்க போகிறோம். உத்திராட நட்சத்திரம்னு பார்க்கும்போது ஜென்மதாரைகள் பார்க்கும்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரைன்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இந்த மாதிரி மனநிலை நம்மளுக்கு இருக்கும். செய்ய வேண்டியவை: கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகளை செய்யலாம், சொத்து வாங்கிறது, பத்திரப்பதிவு பண்ணுறது, பதவி ஏற்கிறது, புதிய பதவி ஏற்கிறது, இதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா முடி வெட்டுதல், எண்ணெய் ஸ்நானம் செய்தல், ஸ்ரீபுருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காதுகுத்து, முடி இருக்குதல், மருந்து சாப்பிடுறது, அறுவை சிகிச்சை பண்ணிடுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்துதாரி பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்துதாரின்றது பொருள் வரவு, காரிய சித்தி, இது சம்மந்தப்பட்ட பலன்கள்லாம் அன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களும் செய்யலாம். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வீடு, மணி வாங்குறது, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பணம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, ஒரு வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுக்குறது, இல்லை ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். புதிய தொழில் தொடங்குறது, தொழில் சம்மந்தமாக வெளியூர், வெளிநாடு போய் வர்றது, இதெல்லாம் செஞ்சோம்னா அந்த செல்வம் பெருகும், பொருள் வரவு உண்டாகும். அடுத்தது விபத்துதாரி பார்க்கும்போது அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்துதாரி என்னும்போது கோபத்தால் காரிய இழப்புகள் ஏற்படும், மனக்குழப்பம், வீண் அலைச்சல், இந்த மாதிரி மனநிலை தான் இருக்கும். எதிர்பாராத விபத்துகள், அந்த மாதிரி விபத்துக்கு ஈக்குவலான மனநிலை, இதெல்லாம் தான் நம்மளுக்கு இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு. இதில் என்ன செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்கள்லாம் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் மேற்கொள்ளக்கூடாது, அதிவேகம்லாம் வாகனங்களை இயக்கக்கூடாது, வீண் விரயங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். சுபகாரியங்கள் அனைத்தும் தவிர்க்கணும். இதுக்காக சுபகாரியம் அனைத்தும் தவிர்க்கணும். இந்த மாதிரி மனநிலை இருக்கும்போது நம்ம எடுக்கிற முடிவுகளோ செய்கிற செயல்களோ நம்மளுக்கு வெற்றியை தராது, பிரச்சனைகளை தான் தரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தாரையில் சுப காரியங்களை தவிர்த்துடணும். அதுக்கு பதிலாக தினமும் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு போகிறது, எந்த விஷயமும் ரெகுலராக செய்யக்கூடிய வேலையில் எச்சரிக்கையோடு செயல்படணும். இதுதான் இதனோட நோக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரை என்னும்போது பார்த்திங்கன்னா ஆயிலையும், கேட்ட, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இந்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு அமையும். இப்போ வீடு, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தினா அது அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருப்பவர்கள் இது மருந்து எடுத்துக்கலாம். அதுமாதிரி பாதியில் நின்ற கட்டிட வேலைகளை தொடங்கலாம். எந்த வேலை பாதியில் இருந்தாலும் அந்த வேலையை இதில் ஸ்டார்ட் பண்ணோம்னா வெற்றிகரமாக அமையும். ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் எதனா ஒன்று அப்ளை பண்ணியிருக்கோம், அது வராமல் இருக்குது, ரேஷன் கார்டு வராமல் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டு அப்ளை பண்ணால் ஏதோ ஒரு விஷயம் வராமல் இருக்குன்னா அதை ட்ரை பண்ணலாம். லோன் அப்ளை பண்ணால் வராமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களும் இது பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரி பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேகதாரி சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல், மன தடுமாற்றம், முடிவெடுப்பதில் சிக்கல்கள், காரிய தடைகள் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் அன்றைக்கி. இந்த மாதிரி மனநிலையும் அந்த நடக்கிற இதுதான் நம்மளுக்கு இருக்கும்.
அதனால் வந்து இதில் வந்து செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, புதுசாக தொழில் தொடங்குறது, இல்லை ஒரு தொழில் சம்மந்தமாக வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். ஒரு நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். தவிர்த்துட்டு தினசரி செய்கிற வேலைகளை மட்டும் முன்னெச்சரிக்கையோடு செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரை, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சாதகதாரை. சாதகதாரைனா எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாகுதல், செயலுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுதல், இந்த மாதிரி சாதகமான நம்மளுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அது மாதிரி வந்து இதில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பூமி சம்பந்தமான விஷயங்கள், ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அரசு வேலைக்கு மனு போடுதல், தேர்வு போட்டிகளில் கலந்துறது, புதுசாக வேலைக்கு மனு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் நம்மளுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரி. வதைதாரின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரி. வதைதாரின்னு பார்க்கும்போது உடலில் சோர்வு, மனதில் என முடியாத கவலை, பணிகளில் நாட்டம் இல்லாமை, இந்த மாதிரி நிலையில் தான் வரும். இதில் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா கடன் வாங்கக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடாது, வீண் வம்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது, அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். இது மாதிரி ஒரு உடல் சோர்வான மனநிலை நம்ம எடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம், நம்மளுக்கு மன உளைச்சல் தான் அதிகமாகும். அதனால் இந்த தாரையில் வந்து நீங்கள் அதை தவிர்த்துட்டு மற்ற நாளில் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரை. மைத்திரதாரன்றது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வரும். இது வந்து சந்திராசன நட்சத்திரம். சந்திராசன நட்சத்திரம் போது கொஞ்சம் நம்மளுக்கு புதிய இது வேலைகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, புதிய முயற்சிகளில் வந்து ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கல்யாணம், அது முக்கியமான சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்ய மாட்டாங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, புடவை எடுக்கிறது, நகை வாங்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. மற்ற சுபகாரியம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்யலாம், தெய்வ காரியங்கள் செய்யலாம். புதிய வந்து மற்ற எல்லாம் வந்து இதுலேயும் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும், நல்லா நடக்கும். ஆனால் இந்த சந்திராசம் நட்சத்திரத்தினால மோஸ்ட்லி எல்லாம் தவிர்ப்பாங்க. ஆனால் இதுலேயும் செய்யலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரி. ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பரம மைத்திரதாரி. பரம மைத்திரதாரின் போது அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்தது. பூமி சம்பந்தமான விஷயம், பத்திரிப்பது, கல்யாணம், மற்ற எல்லா சுப நிகழ்ச்சிகளும் அதில் செய்யலாம். அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம், சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துறது, நண்பரோட உதவியும் நம்மளுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், தொழில் சம்பந்தமான பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், எல்லாமே செய்யலாம். இது வந்து சுபமான தாரி தான். இந்த பலன் இது நட்சத்திர பலன் தினமும் நான் போடுறதுக்கு காரணமே இதை பார்த்து தினமும் நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை முன்னெச்சரிக்கையோடு எதிர்கொண்டு உங்கள் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சுபகாரியங்கள் எப்போ செய்யலாம், அதை எப்படி சக்ஸஸ் பண்ணலான்றதும், எந்த தாரையில் செய்யலான்றதும் இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய பேருக்கு அனுப்பி ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெறுற மாதிரி செய்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.